வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் பழவேற்காடு மீன் மார்க்கெட் தான் போயிருந்தோம். அங்கே நாங்கள் எப்போ போனோம், என்ன மாதிரி ஃபிஷ் எல்லாமே பார்த்தோம், நாங்கள் என்ன வாங்கினோம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். அதோடு நீங்கள் எப்போ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன். அங்கே இருக்கிறவங்க சொன்னதை வச்சு நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். நாங்கள் அரௌண்ட் ஈவினிங் 6:30 அந்த மாதிரி போயிருந்தோம். அப்போவுமே நிறைய மீன், எறா, நண்டு அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. பட் ஆனால் நீங்கள் ஏர்லி மார்னிங் நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே நிறைய ஸ்டாக் இருக்கும். பல்காக நீங்கள் வாங்கலாம், கம்மி ப்ரைஸில் இருக்கும். அட் த சேம் டைம் ஃப்ரெஷ்ஷாக உயிரோடையே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அப்போ தான் பிடிச்சிட்டு விற்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஏர்லி மார்னிங் போகிறது பெஸ்ட்டு. ஒரு 4:30 அந்த மாதிரி நீங்கள் அங்கே ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கே ஏலம்லாம் கூட விடுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பல்காக வாங்கணுனாலோ, இல்லை ஃபேமிலி ஒகேஷன், இல்லை வீட்டில் விருந்து அந்த மாதிரி எதுனா இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இடத்துக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு லைவ் ஸ்டாக்கை நீங்கள் பல்காக வாங்கலாம். அட் த சேம் டைம் கம்மி ப்ரைஸ்லையும் கிடைக்கும். அந்த ப்ரைஸில் நீங்கள் தாராளமாக இந்த பொருள் எல்லாமே வாங்கலாம். கண்டிப்பாக எல்லாமே இருக்கும். எல்லா மீன், எல்லா வகையான மீன், எறா, நண்டு எல்லா சைஸ்லையும், எல்லா வெரைட்டிலையும் எல்லாமே சூப்பராக இருக்கும். நாங்கள் ஈவினிங் டைம் அந்த பக்கமாக போனோம். ஸோ அதனால் ஓகே, இந்த பக்கம் போய் மீன் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்றதுனால நாங்கள் ஈவினிங் டைமில் வந்தோம். மோஸ்ட்டாக எங்கள் வீட்டு ஒகேஷன் இந்த மாதிரி எதாவது ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி விருந்து அந்த மாதிரி டைம் எதனாவது இருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக மார்னிங்கில் தான் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, மீன்காரர் தான். அவங்கள வச்சு நாங்கள் ஏலம் எடுத்து நாங்கள் எங்களுக்கு தேவையான மீன், நண்டு, எறா அந்த மாதிரி எது தேவையோ அதை நாங்கள் வாங்கிப்போம். அந்த மாதிரி நாங்கள் இங்கே வாங்குறது ரொம்பவே பெஸ்ட்டு. யூஸ்வலாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மீன் மார்க்கெட்டோ, இல்லை மீன் விற்கிற அம்மா விற்றாங்கன்னா அந்த ப்ரைஸ்க்கு நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இங்கே வந்தோம்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், நிறைய குவான்டிட்டிலையும் கிடைக்கும், அட் த சேம் டைம் கம்மியான காஸ்ட்லேயும் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பழவேற்காடு பக்கத்தில் இருக்கீங்க, வரவேற்காடு சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அடிக்கடி கூட இங்கே வாங்கலாம். இல்லை நாங்கள் கொஞ்சம் தூரம், பட் ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் நாளில் வாங்குறது வழக்கம் அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எல்லாம் மீனெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அங்கேயே கொடுத்து நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணியும் வாங்கிட்டு போயிட்டோம். அங்கேயே க்ளீனும் பண்ணி கொடுப்பாங்க நம்ம கேட்டோன்னா. அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டே சமைச்சி சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அவங்க நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அதை பத்திரமா நம்ம வீட்டிலேருந்து பாத்திரம் கொண்டு போய், இல்லைனா ஐஸ் பாக்ஸ் அந்த மாதிரி எது வச்சுருந்தீங்கனாலும் அதில் அந்த க்ளீன் பண்ணிய ஃபிஷ்ஷு எதுவோ அதை நீங்கள் பத்திரமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், கெட்டெல்லாம் போகாது. ரொம்பவே ஏன்னா நம்ம லைவாக ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்குறதுனால எதுவுமே ஆகாது. நாங்கள் ஈவினிங் டைம் போனதுனால அங்கே பீச் ரொம்பவே சில்லுன்னு இருந்தது. ரொம்ப பனி வேறு இருந்தது. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் அங்கே நின்று அங்கே சுற்றிலாம் பார்த்து லைட் ஹவுஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்